You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பாகத்தில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை தொடர்ந்து போதிப்பதற்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கும் ஆண்டவர் தந்த ஜீவனுக்காக இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு கூட நாங்கள் தொடர்ச்சியாய் தேவனுடைய வசனத்தை போதிக்க கர்த்தர் உதவி செய்கிறபடியால் நான் தேவனை துதிக்கிறேன். இவ்வளோ தூரம் ஆண்டவர் நம்மை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ச்சியாய் அவர்தான் நம்மை வழிநடத்தி கொண்டு போவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் பொய் சொல்லுகிறவரும் அல்ல, மனம் மாறுகிறவரும் அல்ல. அவர் வார்த்தையின்படி கேட்டு நடக்கிறவன் பாக்கியவானாக இருக்கிறான். இரவும் பகலும் அவர் வார்த்தையில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று ஏற்கனவே துல்லியமாய் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே வசனத்தை ஆராய்ந்து அறியுங்கள், நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதாகவும் வேதத்தில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ரொம்ப அழகாக நமக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சுவிசேஷம் தொடர்ச்சியாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. சுவிசேஷத்தின் ஆரம்பத்தில் ஒவ்வொரு எபிசோடில் நீங்கள் பார்க்கும்போது ஆரம்ப நாட்களிலே இதனுடைய சரித்திரங்கள் எல்லாம் ரொம்ப அழகாய் தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய திருசபையை நடத்துகிற பரிசுத்த ஆவியின் உதவியை கொண்டு தேவனுடைய ஊழியக்காரர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரித்திரங்கள் எல்லாம் ரொம்ப துல்லியமாய் அழகாய் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் இதுக்கு முன்ன போடப்பட்டிருக்கிற எபிசோடுகளாக நீங்கள் பார்ப்பீர்களானால் ஏராளமான காரியத்தை சுவிசேஷத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. எனவே போன எபிசோட்லேருந்து இந்த எபிசோடுக்கு நாம் தொடர்ச்சியாக நாம் கண்டினியூ பண்ணி நம்ம முன்னேறி கடந்து போக போகிறோம். போன பகுதியின் தொடர்ச்சியாக தான் இது நீங்கள் பார்க்க வேண்டும். போன எபிசோடில் மத்திய எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் யோவான் ஸ்தானனை குறித்து அநேக காரியங்கள் விவரமாக 2-3 எபிசோடுகள் உங்கள் மத்தியில் பேசப்பட்டிருக்கிறது. இந்த யோவான் ஸ்தானன் யார், எதற்காக அனுப்பி வைக்கப்பட்டார், நிறைய பூர்வீகமும் நிறைய சரித்திரமும் வேதத்தில் உள்ள வசனங்களோடு கூட ஒட்டி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது நம் மத்தியில் ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் நம் மத்தியில் பேசுவார்கள். அவங்க பேசின பிறகு ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஆவியானவர் நடத்துகிறபடி நம்மோடு கூட இடைப்பட போகிறார்கள். நேரடி நிகழ்ச்சிக்கு போகிறோம். ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட யோவான் ஸ்தானகனை குறித்து தொடர்ச்சியாக நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் என்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இதை அநேகர் கிரேஸ் டிவியின் வழியாக பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் எல்லோருக்கும் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்வாழ்த்துகளையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். யோவான் ஸ்தானகனை குறித்து பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாடு காலகட்டத்திலே, பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டதான ஒரு நபராக இருக்கிறார். ஏதோ இவர் இடையில் வந்தவர் அல்ல. இவர் பிறப்பதற்கு முன்பாகவே, பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பல தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட ஒரு தேவ ஊழியக்காரன் தான் இந்த யோவான் ஸ்தானகன். இவரை குறித்து பார்க்கும் பொழுது இவர் யோவான் நதிக்கரை அருகாமையிலே இவர் ஜனங்கள் கூடி வருகிற பொழுது அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லி வனாந்தரத்திலே வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி கூப்பிடுகின்ற சத்தமாக இவன் இருக்கிறார் என்பதை குறித்து பரிசுத்த வேதம் நமக்கு நன்றாக தெரிகிறது. அந்த காலகட்டத்திலே யோவான் நதிக்கரையில் தான் ஜனங்கள் எல்லாம் ஒன்று கூடுவார்கள். யோவான் ஸ்தானங்கள் இருந்த காலகட்டத்திலே யோசுவாவின் நாட்கள் நடந்த ஒரு சம்பவம். யோர்தான் நதிக்கரையிலே அந்த ஆசாரியருடைய கால்கள் பட்ட உடனே 2ஆக பிளந்து அல்லது ஒரு குவிலாக குவிக்கப்பட்டு இவர்கள் வெட்டாந்தரத்திலே நடந்து போனார்கள் என்று வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான அந்த ஆற்றங்கரை அருகில் தான் அநேக இஸ்ரவேல் மக்கள் கூடி எந்த நிகழ்ச்சி ஆனாலும் அங்குதான் நடக்கும். அப்படிப்பட்ட மக்கள் கூடுகிற ஸ்தலத்திலே இந்த யோவான் ஸ்தானகன் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். அவர் சொல்லும் பொழுது அநேக பிரசங்கங்களை அவர் செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதிலே
லூக்காவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்திலே பலவிதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயின் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே கூட அவர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். இந்த இடத்துல யோவான் ஸ்நானகன் அந்த ஆற்றங்கரையிலே, யோதா நதிக்கரையிலே கூடி அநேக மக்களுக்கு ஒரு பிரசங்கத்தை செய்கிறார். அவர் என்னென்றா, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளாதிருங்கள் என்று சொல்றார். இந்த புதிய ஏற்பாடு புத்தகத்திலே அநேக இடத்திலே இந்த இஸ்ரவேல் மக்கள் சொல்லுகிறதான 12 கோத்திரத்தை சார்ந்ததான இந்த மக்கள் சொல்லுகிற காரியங்கள், நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள், நாங்கள் ஆபிரகாமுடைய வம்சத்தில் வந்தவர்கள், ஆகையாலே நாங்கள் கிறிஸ்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது, நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று தான் அநேக வேளையில் சொல்வார்கள். இதைத்தான் கலாத்திய நாட்டில் கூட இருந்ததான அந்த விசுவாச மார்க்கத்தார் கூட கலாத்திய நாட்களில் கலாத்திய திருச்சபையிலே நடந்த ஒரு பிரச்சனை கூட கலாத்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் அந்த கலாத்திய திருச்சபை மக்களை பார்த்து புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படி என்று சொல்லி வாசித்து பாருங்க. கலாத்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. இந்த இடத்துல தெளிவாக பவுல் சபைக்கு, கலாத்திய நாட்டில் இருக்கிற திருச்சபைக்கு எழுதுகிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? அப்போ ஏன் இதை சொல்லுகிறார் என்று சொன்னால், 1வது நூற்றாண்டிலே கிறிஸ்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களுக்கு ஒரு பேர் அழைக்கப்படுகிறது. என்னன்னு சொன்னா விசுவாச மார்க்கத்தார். அங்க ஆண் என்று இல்லை, பெண் என்றும் இல்லை, யூத ஜாதி என்று இல்லை, புறஜாதி என்று இல்லை, ரோமர்கள் என்று இல்லை. அவர்களுக்கு ஒரு பெயர், திருச்சபையிலே வருகிற இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வந்தவர்களுக்கு ஒரே ஒரு பேர் தான் அழைக்கப்படுகிறது, அவர்கள் விசுவாச மார்க்கத்தார். இப்படி சபைக்கு வந்து விசுவாச மார்க்கத்தார் என்று சொல்லி வேதம் தேவன் அவர்களுக்கு அழைக்கும் பொழுது, ஒரு கூட்டத்தார் இஸ்ரவேல் ஜனத்திலிருந்து யூத ஜாதியில் வந்தவர்கள், ஒரு கூட்டத்தார் அந்த சபைக்கு தப்பான ஒரு போதனை போதிக்கிறார்கள். எப்படி என்றால், நாம் விசுவாச மார்க்கத்திற்குள்ளே வந்தாலும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரமாய் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் ஆபிரகாமோடு தேவன் செய்த உடன்படிக்கையின்படி விருத்த சேதனம் செய்யணும். அப்போ இவர்கள் எதற்கெடுத்தாலும் ஆபிரகாமை முன்வைத்துத்தான் இவர்கள் இன்று போதிப்பார்கள். ஏன், இந்த நாள் வரை கூட ஆபிரகாமோடு செய்த நித்திய உடன்படிக்கை தான் இஸ்ரவேல் இதுவரைக்கும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இயேசுவை கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இதுவரைக்கும் மறுதலித்துக் கொண்டு இருப்பது கூட ஒரு காரணம் என்றால் என்னவென்றால், நாங்க யாருடைய சந்ததி? ஆபிரகாமுடைய சந்ததியா இருக்கிறோம் என்று சொல்லி. இந்த சபையில என்ன நடந்துச்சுன்னா, உனக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் தேவை என்றால், உங்களுக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் விசுவாச மார்க்கத்துக்குள்ளே வந்து விட்டாலும் ஆபிரகாமுக்கு தேவன் செய்த உடன்படிக்கை விருத்த சேதனம் செய்யணும். அப்படி செய்தாதான் உனக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு சொல்வாங்க. இதை நம்பினவர்கள் ஒரு கூட்டத்தார் விருத்த சேதனத்துக்கு செய்யும்படியாய் தங்களை ஒப்பு கொடுக்கிற வேளையிலே இந்த செய்தி பவுலுக்கு போகிறது. அப்பொழுது தான் இந்த சபைக்கு எழுதுகிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? தொடர்ந்து எழுதுறாரு. அப்போது இதிலே 7ஆம் வசனம், ஆகையால் 6, அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின்
பிள்ளைகள் என்று அறியீர்களா? யாரெல்லாம் விசுவாசத்துக்குள்ளே வந்துட்டோமோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஞானஸ்தானத்தை பெற்று சபைக்கு வந்து விட்டோமோ, வேதம் நமக்கு ஒரு பேரை வைக்கிறது, விசுவாச மார்க்கத்தார். அப்படி விசுவாச மார்க்கத்தார் வேதம் சொல்கிறது, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறியீர்களா? 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கலாத்தியர். அப்போ விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே யாருடைய பிள்ளைங்க? ஆபிரகாமுடைய பிள்ளைகள். அதை சொன்னவர் ஆண்டவர் 9ஆம் வசனம் சொல்வாரு, அந்தபடியே விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்போ நாம் எல்லாம் விசுவாச மார்க்கத்தார். நமக்கு ஆபிரகாமோடு தேவன் செய்த எல்லா விதமான ஆசீர்வாதம் உடன்படிக்கையும் விசுவாச மார்க்கத்தாருக்கு நமக்கு நிச்சயம். ஏன்னு சொன்னா, நாம் இயேசுவை விசுவாசிக்கிறபடினால் நமக்கு விசுவாச மார்க்கத்தின் பெயர் வருகிறது. ஆபிரகாமுக்கு தேவன் செய்த எல்லா ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தம். அதைத்தான் இந்த நாளில கூட யோவான் ஸ்நானகன் வாழ்ந்த நாட்களில நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள், எங்களுக்கு எல்லாமே இருக்கிறது, இது எங்களுக்கு தேவையில்லை என்று மறுதலிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கத்தையே மறுதலிக்கிற ஒரு கூட்டம். அவங்க சொல்ற வார்த்தை என்னன்னு சொன்னா, சரித்திரத்தை வாசித்து பார்த்தால் நாங்க யாருடைய பிள்ளைகள்? ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று அவர்கள் அழைக்கிறார்கள். ஆகையால் இந்த நூதனமான சத்தியங்களுக்கு தேவையில்லை என்று போதிக்கிறார்கள், அதை மறுதலிக்கிறார்கள். அப்போது தான் இந்த யோவான் ஸ்நானகன் அவர்களுக்கு தெளிவாக ஒரு சத்தியத்தை சொல்றாரு. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ள நீங்க சொல்லிக் கொள்ளாதிருங்க. ஏன்னா இவங்க இயேசுவின் மூலமாய் வந்த ரட்சிப்பை மறுதலிக்கிறார்கள். இயேசுவை இரட்சகராக மேசியாவாக ஏற்றுக்கொள்ள மறுதலிக்கிறார்கள். நாங்கள் எல்லோரும் யாருடைய பிள்ளைங்க? ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறாங்க. அதனால் தான் யோவான் ஸ்நானகன் தெளிவாக எழுதுகிறார், ஆகையால் ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே நீங்கள் சொல்லிக் கொள்ளாது இருங்கள். தேவன் இந்த கல்களினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஆண்டவர் எல்லாருடைய அவர் விசுவாச மார்க்கத்தார் இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் எல்லோருக்கும் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயம். இப்போ தெளிவான அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையான ஒரு பிரசங்கத்தை செய்யறாரு. 10ஆம் வசனம், இப்பொழுது கோடாரியானது மரங்கள் வேறு அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இது எதை குறிக்கிறது என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் அவர் மூலமாய் வருகிற ரட்சிப்பை பெறாமல் அவரை மறுதலிக்கிறவங்களுக்கு அவர் எச்சரிக்கிறதான 1ஆவது நூற்றாண்டிலே யோவான் ஸ்நானகன் மூலமாக கடைசி நாட்களிலே வெட்டுண்டு அக்கினியிலே தள்ளப்படும். கடைசி நாட்களே, நியாய தீர்ப்பு நாட்களிலே இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வெள்ள சிங்காசன நியாய தீர்ப்பிலே அவர்கள் எரிகிற அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். அப்போ இந்த இடத்துல யோவான் ஸ்நானனை குறித்து இந்த இடத்துல பேசும்போது ஒரு சில வசனங்கள் அதை குறிப்பிட்டு இருக்கிறதுனால அதுக்குரிய விளக்கங்களை இப்போது நாம் பார்த்துருக்கிறோம். தொடர்ச்சி இதுக்கு கூடுதலாக நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பெனியஸ் அவங்க பேச போகிறாங்க. அதுக்கப்புறமா ஜான் பீட்டர் அவங்களும் பேச போகிறாங்க. இந்த காரியத்தை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். வேத வசனங்கள் எவைகளோடு கூட சொல்லப்பட்டிருக்கிறதோ அது ஒன்றுக்கு ஒன்று பின்னி அங்கேயும் எல்லாவற்றையும் தெளிவாய் துல்லியமாய் சொல்லுவதற்கு இவைகள் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது இந்த புத்தகத்தை மத்தேயு எழுதுகிறார், யோவான் ஸ்நானனை குறித்து எழுதுகிறார். இது யோவான் ஸ்நானன் அந்த நாட்களில் பேசின விஷயங்கள். அப்போ எந்த நாட்களில் பேசின விஷயங்கள்னா, இயேசு இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பதாக அவர் வழியை ஆயத்தம் பண்ணவர் இந்த யோவான் ஸ்நானன். ஆகையால் இவர் காரியங்களை சொல்லும் போது ரொம்ப துல்லியமாய் ஒரு பரலோக திட்டத்துக்காகவே வந்தார். இயேசுவும் பரலோக திட்டம் முடிஞ்ச உடனே அவர் எல்லாவற்றையும் பிதாவுக்கு ஒப்பு கொடுத்துட்டார். யோவான் ஸ்நானனும் அவருடைய திட்டம் முடிந்த உடனே, ஏன்னா இயேசுவை கேட்கிறார், அதெல்லாம் பின்னாடி நம்ம பார்க்க போறோம். கேட்ட உடனேயே அவர் தான் தெரிஞ்ச உடனே அவர் தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். இவங்கெல்லாம் உலகத்துல ஆடம்பரமா வாழ வரவே கிடையாது. பரலோக திட்டத்தை நிறைவேற்ற உலகத்துக்குள் பிரவேசித்தவர்கள். இன்றைக்கு அழைக்கப்பட்ட நாமம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நாமம், உலக ஆடம்பரங்களுக்காகவும் உலக காரியங்களுக்காக உலகத்தில் வாழணுன்ற இஷ்டப்படாம பரலோக ராஜ்யத்துக்காக இந்த உலகத்தில் வாழும்போது நித்திய காலமா தேவனோடு கூட இருப்பதற்கு தேவன் உதவி செய்வார். இன்னும் கூடுதலாக நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பெனியஸ் அவர்கள் பேசுவார். யோவான் ஸ்நானனை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
இங்கே ஒரு சந்தேகம் எனக்கு வருகிறது. அது என்னன்னு கேட்டால், லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில், யூதயா தேசத்தின் ராஜாவாக்கிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அந்த வசனத்தை பார்க்கும்போது சகரியா யார்? அதாவது யோவான் ஸ்நானனுடைய தகப்பனுடைய பெயர் சகரியா. அவர் யார் என்று கேட்டால் ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவர். அதே நேரத்தில் அடுத்து சொல்லப்பட்டிருக்குது, அவன் மனைவி ஆரோனுடைய குமார்த்திகளில் ஒருத்தி என்று சொல்லிட்டு அவள் பேர் எலிசபெத். அப்படி என்றால் ஆரோனு யார் தான்? ஆசாரிய வகுப்பு. அப்போ இந்த தகப்பனாகிய சகரியா ஆசரிப்பு, அதாவது ஆசாரியனாய் இருந்தார் என்றால் தன் மகனை எப்படி தான் இருக்கணும்? ஆசாரியராய் இருந்து ஆசரிப்பு கூடாரத்தில் போய் அல்லது தேவாலயத்தில் போய் ஆசாரியருக்குரிய வேலையை செய்ய வேண்டும். இதுதான் சட்டம், இதுதான் வேதத்தின், அதாவது தேவன் கொடுத்திருக்கிற சட்டம் உங்களுக்கு. ஆமா. அப்போ தகப்புடைய வேலையை மகன் செய்ய வேண்டும், தகப்பன் செய்த அந்த ஆசாரிய வேலையை மகன் செய்ய வேண்டும். ஆனால் இங்கே யோவான் ஸ்நானனுடைய வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசம் வருகிறது. அது என்ன என்று கேட்டால், நம்ம மத்தேயு 3வது அதிகாரத்திலே பார்க்கும்போது, அந்த நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, இப்ப எங்க இருக்க வேண்டியவர்? அவரு தேவாலயத்தில் இருக்க வேண்டியவர் வனாந்தரத்துக்கு வந்து விட்டார். வனாந்தரத்திலே வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். ஆனா அவருடைய வேலை எங்கன்னு கேட்டா தேவாலயத்துல தான் வேலை. ஆனா இவர் எங்கே வந்திருக்கிறார் என்று சொன்னால் வனாந்தரத்திலே வந்து, யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இவர் வனாந்தரத்திலே வந்து இப்படி பிரசங்கிப்பார் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலே குறிக்கப்பட்டிருக்கதை கடந்த நிகழ்ச்சியிலே பார்த்தோம். வனாந்தரத்திலே ஒரு சத்தம். அப்படி என்றால் இது தேவ திட்டத்தோடு தான் இவர் எங்க வந்திருக்காருன்னு கேட்டா வனாந்தரத்துக்கு வந்திருக்கிறார். அப்போ இந்த வனாந்தரத்தின் அனுபவம் மிகவும் ஒரு நேர்த்தியான ஒரு அனுபவம். அதாவது அந்த ஆசாரியருடைய வம்சத்தில் வரக்கூடிய ஒருவர் அந்த ஆலயத்தின் முறைமைகளை விட்டு இவர் வந்து வனாந்தரத்துல தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னைத்தானே அர்ப்பணித்து வனாந்தரத்துக்கு வந்திருக்கிறார். இப்ப இந்த வனாந்தர அனுபவத்தை குறித்து வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஒரு சில வசனங்களை வாசித்து பார்க்கலாம். இப்போ யூதேயாவின் வனாந்தரத்திலே தான் அவர் வந்து இருக்காரு. சரி. அதே நேரத்துல சங்கீதக்காரனாகிய தாவீது கூட யூதாவின் வனாந்தரத்திலே இருந்து பாட்டு பாடினாராம். சரி. அது குறித்து 63வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, இவர் வனாந்தரத்துல வந்து பிரசங்கிக்கிறார். ஆனா தாவீது யூதாவின் வனாந்தரத்திலே பாட்டு பாடுறாரு. அப்போ அந்த வனாந்தர அனுபவம் ஒரு ஆசீர்வாதத்தின் அனுபவமாய் இருக்கிறது. அப்போ இங்க பாருங்க, 63வது சங்கீதத்தை சற்றே எடுத்து வாசிக்கலாமா? அங்க அந்த பிராக்கெட்ல சொல்லியிருக்கு, தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். அப்ப என்ன பாட்டு பாடுறாரு? தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலையிலே உம்மை தேடுகிறேன். இப்ப வனாந்தரம் என்பது ஒரு செழிப்பில்லாத ஒரு இடம். ஆனா அந்த இடத்துல தான் இவர் என்ன பாடுறாரு? தேடுகிறேன். என்ன அழகா இருக்கு பாருங்க. செழிப்பு இல்லாத நேரத்துல நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் அங்க பாருங்க, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலையிலே உம்மை தேடுகிறேன். அப்போ இந்த பாட்டு வனாந்தரத்துல இருந்து பாடுறாரு அப்படின்னு சொன்னா இவர் எங்க இருக்கணுங்க? அதிகாலையில வனாந்தரத்துல இருக்கணும். அதிகாலையிலேயே வனாந்தரத்தில் போயிட்டாரு. அதிகாலையிலே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மை தாகமா இருக்குது, உண்மையில் தாகமா இருக்குது, என் மாம்சமானது வாஞ்சிக்கிறது. அதாவது அவர் ரொம்ப தெளிவா வனாந்தரத்தை விளக்கி சொல்றாரு. ஆமா, எங்க தண்ணீரும் இல்ல, எதுவுமே இல்ல, ஆனா என்னுடைய ஆத்மா உன் மேல வாஞ்சுமா. ஏன்னு கேட்டா நீர் என் தேவன், நீர் என் தேவன், அதிகாலையிலே உம்மை தேடுகிறேன். இங்க விடாய்த்து போன வறண்டதுமான இடத்தில் இருந்தாலும் என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கிறது சொல்லிட்டு அடுத்து பாருங்க, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து. அப்போ அவருடைய ஆசை என்ன? அவரை பார்க்கணுன்ற ஆசையாயிருந்து உடைய வல்லமையும் உடைய மகிமையும் கண்டேன்.
அப்போ ஒரு விஷயம் பாஸ்டர், நீங்க பேசும்போது ஒரு காரியம் அது நினைவுக்கு வர்றதுனால உங்களோட சொல்லணும்னு விரும்புறேன். ஒரு மனுஷன் தனிமைப்படுத்தப்பட்டாலோ வெறுமையா இருக்கிற நேரத்துல அவனுக்கு எல்லாமே தேவன் தான் அப்படின்றத அவன் உணரக்கூடிய அளவுக்கு இந்த சம்பவங்கள் இந்த இடத்துல நடக்கிறது. அதுவும் வனாந்தரமான இடத்துல. ஏன்னா பொருட்கள் நிறைந்த இடம், ஐஸ்வர்யம் நிறைந்த இடம், அந்த இடத்துல தேவனை தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை ரொம்ப குறைவு. ஆமா. ஆனால் அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில யோவான் ஸ்தானனும் சரி, இப்போ நீங்க சொல்ற மாதிரி சங்கீதக்காரரும் சரி, அவர்கள் பூரணமாய் தேவ சித்தத்தை நிறைவேற்றினார்கள். அப்போ இந்த வனாந்தர அனுபவத்துல அதன் பிறகு 3வது வசனம் பாருங்க, ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். அப்போ இந்த அதிகாரத்துல நீங்க இந்த 23வது சங்கத்துல 63வது சங்கத்துல பார்க்கும்போது துதிக்கிற ஒரு இருதயம் அவருக்குள்ளே இருக்கிறது நிமித்தமா 3வது வசனத்துல ஜீவனை பார்க்க முடிய கிருபை நல்லது. அப்போ கிருபை சவுலை விட்டு தேவன் எடுத்து விட்டாராம். ஆனா இவர் பாருங்க, உம்முடைய கிருபை தான் எனக்கு நல்லது என்று சொல்லுகிறது மாத்திரமல்ல, அடுத்து 4வது வசனம், என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து. இப்போ 4வது வசனத்திலையும் என்ன சொல்லியிருக்கு? துதிக்கும். என்னது துதிக்கும்? உண்மை, என் உதடு உம்மை துதிக்கும். 4வது வசனத்துல என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை சொல்லி கையெடுப்பேன் அப்படின்றார். அப்போ இதெல்லாம் எந்த அனுபவம்? வனாந்தர அனுபவம். 5வது வசனத்தை பாருங்க, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். யார் நிமித்தமா? தேவன் நிமித்தமா சொல்றாரு. நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். அது என்ன நினம்? நினம் என்றால் என்ன, கொழுப்பு என்றால் என்ன அப்படின்னு கேட்டா, மனிதனுடைய சரீரமா இருக்கட்டும், மிருகத்தின் சரீரமா இருக்கட்டும், நினமும் இருக்குது, கொழுப்பும் இருக்குது. கொழுப்பு என்றது நமக்கு நல்லா தெரியும், சாதாரணமா பார்க்கலாம். ஆனா நினத்தை சாதாரணமாய் பார்க்க முடியாது. அது என்னன்னு கேட்டா, இப்போ உதாரணமா மட்டன் எடுக்க போறோம். அப்போ என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு காலை வெட்டி அதில் போடுறாங்க. அப்போ அந்த காலுக்குள்ளே, அந்த எலும்புக்குள்ளே இருக்கிறத நாம் என்ன செய்வோம்னு கேட்டால் கொழுப்பு அப்படின்னு சொல்லுவோம். சுத்த தமிழை பார்த்தா அது நினம். அப்போ அந்த கொழுப்புடைய டேஸ்ட் வேற, நினத்துடைய டேஸ்ட் வேற. இப்போ அவர் என்னன்றாரு, நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளினால் உம்மை போற்றும். அப்போ இந்த வசனத்தை எல்லாம் நீங்க வாசி பார்த்தா தேவனை துதிக்கிறதும் ஒரு வனாந்தர அனுபவத்தை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, படிக்கு அடுத்து, என் படுக்கை மேல் நான் உம்மை நினைக்கும் போது சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். அப்போ அந்த வனாந்தரத்திலே போய் அவர் பாடும்பொழுது அந்த விடுதலையாய் அந்த மகிமையை அவர் பெற்று பாடுகிறார். காரணம் என்னன்னு கேட்டா, வனாந்தரம் ஒரு அமைதியான ஒரு இடம், செழிப்பான இடமா இராவிட்டாலும் அந்த வனாந்தரத்திலிருந்து தேவனோடு கூட பேசுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. அது மட்டுமல்லாதபடிக்கு இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஓசியா 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க வாசி பார்த்தா, அந்த வனாந்தர அனுபவத்தை ஒரு வித்தியாசமா அங்க வர்ணிக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்ன? ஓசியா 2வது அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்களேன். ஆயினும் நன்றாய் கவனிங்க. ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி, நல்ல கவனிங்க, ஆகிலும் நான் அவளுக்கு நயம் காட்டி அப்படின்னாக்கா அவளை மயக்கி எங்க கொண்டு போறாங்களா? அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய், அங்கே வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளுடைய பட்சமாய் பேசி. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவள் என்றால் யார்? நாமம். ஆண்டவர் என்ன பண்றாரா, நம்மை அப்படியே அழைத்து கொண்டு போய் பட்சமாய் பேசுகிற ஒரு இடம். வனாந்தரத்துல அழைத்து கொண்டு போறாரு அப்படின்னாக்கா ஒரு வறண்ட நிலத்துக்கு அழைத்து கொண்டு போமா, எல்லாவற்றையும் விட்டு அவர் பின்னாடி பின்பற்றணும். அங்க ஆண்டவர் நம்மோடு கூட பேசுறார் அப்படின்ற ஒரு அனுபவம். அப்படின்னா உலகத்தோடு கூட நம்ம ஒட்டி இருந்தா தேவனோட கூட இணைந்து வாழ முடியாதுன்றது அந்த வசனத்துல தெரியுது. நமக்கு தெரியுது மட்டும் இல்லாம அந்த வசனத்தை அப்படியே நீங்க வாசிக்கிட்டே வந்தா 20வது வசனம் சொல்லுது பாருங்க, உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். அப்போ வனாந்தர அனுபவம் ஒரு மனுஷனை தேவனுக்காக நியமிக்கப்படுது. வனாந்தரம் என்றாலே வெறுமையாக்கப்படுதல். அந்த இடத்துல ஒன்றும் இல்லை. அதே தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் வெறுமாக்கி அவன் பின்னாடி வான்னு சொல்றாரு. எல்லாவற்றையும் விட்டுட்டு என் பின்னாடி வா, சிலுவையை சுமந்து என் பின்னாடி வான்றார். ஆனா இன்றைக்கு இருக்கிற காலத்துல நம்ம அப்படி இருக்கிறோமா என்பது ஒரு கேள்விக்குரிய ஒரு சூழ்நிலை. உண்மை.
ஏன்னா அந்த அனுபவங்கள்லாம் இல்லாததுனால தான் இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாக பேசலை. அதாவது நான் என்னையும் சேர்த்து சொல்கிறேன். ஒரு சில காரியங்கள் எல்லாம் நம்ம விட்டு விலகி தேவனோடு கூட இணைக்கப்படும் போது தான் ஆண்டவர் துல்லியமான சில காரியங்களை செய்கிறார் என்பது நமக்கு தெரியும். ஏன்னா தேசத்தில் நடக்க வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கு, உலகத்தில் நடக்க வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கு. நம்மளால துல்லியமா சொல்ல முடிறது இல்லையே, எல்லாவற்றையும் தேவனிடத்துல பெற முடிறது இல்லையே. ஆனா இந்த இடத்துல நீங்க வசனத்தின் ஆதாரத்தை பேசும்போது வனாந்தரத்துக்கு அவர் கூட்டி கொண்டு போய், அதாவது நீங்க சொல்ற விதத்துல சொன்னா நயங்காட்டி கூட்டி கொண்டு போய் அங்க வெறுமையா தான் நம்ம வார்த்தையில் சொன்னா நைஸா கூட்டிட்டு போறதா. ஆமா, அங்க கூட்டிட்டு போயிட்டு இதுல ஒரு உற்சாகமான ஒரு வசனம் இருக்குங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனமா, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொன்னேன். அங்க 19வது வசனத்தை பாருங்களேன். அப்படியே நயங்காட்டி அப்படியே கூட்டிட்டு போயிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொண்டேன், நியமித்துக் கொள்ளுவேன். அப்படிதானங்க யாருக்கு? அப்போ நியமித்துக் கொள்வேன். அப்போ அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, மணவாளன் நாம மணவாட்டி. ஆகவே அப்படி நயங்காட்டி கொண்டு போய் நம்மோடு கூட பேசி, நித்திய விவாகத்துக்கு என்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன், நீதியும் நியாயமும், அடுத்து பாருங்க, கிருபையும் இரக்கமும் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அப்போ அந்த வனாந்தர அனுபவம் நம்மை நயங்காட்டி அழைத்து கொண்டு போய் அவர் நம்ம என்ன செய்யறாருன்னு கேட்டா, மனவாட்டியாக மாற்றி அவர் என்ன பண்றாரு கேட்டா, நமக்கு ஒரு நிச்சயம். ஆகவேதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது, உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். அப்ப இந்த இடத்துல நீங்க பாப்பீங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல யோவான் ஸ்தானத்தை குறித்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம். யோவான் ஸ்தானன் வனாந்தரத்து கடந்து போனதுனால இப்போ வனாந்தரம் என்ற ஒரு செய்தி நமக்கு வந்திருக்கிறது. வனாந்தரம் என்றால் என்ன என்பது ரொம்ப துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம யோவான் ஸ்தானம் குறித்து தொடர்ச்சியாக சில காரியங்களை பார்க்க போகிறோம். அவர் ஆசாரிப்பு வகுப்பை சேர்ந்தவர், ஆசாரிப்பு வம்சத்தை சேர்ந்தவர். அப்பாவும் ஆசாரிப்பு வம்சத்தை சேர்ந்தவர், அம்மாவும் ஆசாரிப்பு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இவங்க 2 பேருக்கும் பிறந்தவர் தான் இவர். முன்கூட்டியே அறிவித்து பிறக்கிறாரு. தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசன படியே இவர் பிறந்து ஒரு தேவனுடைய பாத்திரனாய் அவர் வெளிப்படுகிறார். இவர் வாழ்க்கையில் அவர் ஆசரிப்பு கூடாரத்திலேயோ இல்லை தேவனுடைய ஆலயங்களிலேயோ இவர் தன்னுடைய பணியை செய்திருக்கணும். ஆனால் இவர் வனாந்தருக்கு வரார். அந்த வனாந்தரம் என்ற வார்த்தை அங்கே போடப்பட்டிருக்கிறதுனால் வனாந்தரத்தை குறித்து ஒரு சில காரியங்கள் நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பென்னி ஏசாயா அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டாங்க. அதில் ஓசையா தீர்க்கதரிசி சொன்னது போல, சங்கீதக்காரன் அந்த இடத்துல பாடினது போல சில காரியங்கள் எல்லாம் வனாந்தரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த பகுதியில் என்ன சொல்லப்படுகிறதுன்னு கூடுதலாக நம்ம மத்தியில் ரெவரண்ட் ஜான் பீட்டரை அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். அவர் வனாந்தரத்துக்கு வந்ததின் நோக்கம் தேவ திட்டம். வனாந்தரத்தில் தான் கற்றுக்கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டில் எல்லாம் சொகுசாக வாழ தான் விரும்பினாங்க. மல்கியா வரைக்கும் நல்ல பலிகள், நல்ல எல்லாமே அவங்களுக்கு தேவையான எல்லா கொழுப்பு எல்லாம் சகலவற்றையும் அவங்க அனுபவிக்கிற சூழ்நிலை. அதனால தான் குற்றம் கண்டுபிடிக்கிற கூட்டம் பார்த்து கொண்டே இருந்தது. அதனால் யோவான் சாருடைய பிறப்பு தொடக்கமே இதில். ஏன்னா பழைய ஏற்பாடு செழிப்பின் காரியம், புதிய ஏற்பாடு வெறுமையாக்கப்பட்ட ஒரு அனுபவம் யோவான்லேருந்தே தொடங்குது. வனாந்தரத்தில் கற்றுக்கொள்ளும் அனுபவம் அதிகமாக இருக்குது. அதனால தான் ஆண்டவர் கூட அந்த அவருடைய பிறப்பும் அதை ஒட்டி வரும் பின்னாட்களில் அந்த காரியங்களில் பார்க்க முடியும். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சில விஷயங்களை கேட்டோம். என்ன சொல்கிறாரு? ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே செய்தி கொள்ள என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள மனசில் கூட நினைக்காதீங்க. இப்போ தெளிவாக்கி கொண்டு இருக்கிறார். வனாந்தரத்தில் வந்தவர் எதற்கு வந்தாரோ அந்த காரியத்தில் கவனத்தில் கொண்டு அவர் சற்று கூட விலகாமல் தெளிவாக அடுத்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க, பழைய சமுதாயம் அடிமைதனத்தில் சிக்கி கிடக்கிறது, இன்னொரு புதிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். அந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இன்னொருவர் வரப்போகிறார். அவர் வருவதற்கு முன்பு இவர் அவருக்கு வழியாக. ஆனால் இப்போ இந்த இடத்துல அவர்கள் சொல்லும் போது பாஸ்டர், ஆபிரகாம் மெய்ப்பர் அல்ல, ஆபிரகாம் இரட்சகர் அல்ல, ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன், ஆனால் ரட்சிக்க போகிறவர் வருகிறார். அப்படித்தானே? பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமை முக்கியப்படுத்தி மல்கியா வரைக்கும் அதை தான் பிடிச்சிருந்தாங்க. இங்க புதிய ஏற்பாடு வரும்போது அது உடைக்கப்படுகிறது. இனி ஆபிரகாமை நீ நினைக்கலாம், ஆனா ஆபிரகாம் வம்சத்தில் வருகிற இன்னொருவர், புதிய ஒரு சகாப்தம்,
புதிய வழியை திறக்க போறாரு. இன்றையிலிருந்து அவர் தான் நீ முக்கியப்படுத்த வேண்டும். அதுதான் மத்திய ஆரம்பத்திலே சொல்றாருல்ல, அவர் வந்து தாவீதின் குமாரனாகிய ஆபிரகாமின் குமாரனாகிய அப்படி கொண்டு வர இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை. பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாம இன்னொரு அர்த்தம் அதுக்கு இருக்கு. நீங்கள் ஆபிரகாமினுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் இந்த காலகட்டத்திலே இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு பரலோக ராஜ்யம் நிச்சயம். ஆபிரகாமுடைய பிள்ளைகள் குடும்பத்திலே வந்து வம்சத்திலே வந்து விட்டதுனால உனக்கு எல்லா ஆசீர்வாதம் வந்து விடாது. அதுபோல இந்த காலகட்டத்திலே நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து விட்டேன் என்பதற்காக ஆண்டவர் நித்திய ராஜ்யத்தையும் எல்லா ஆசையும் கொடுப்பதில்லை. கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ஊழியக்காரனுடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பு பெறாமல் கிறிஸ்துக்கு ஏற்றதான கனி கொடுக்காமல் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கப்படவே முடியாது. ஏன்னா அந்த நாட்களில நாங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள், எங்களுக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் வரும், எங்களுக்கு நித்திய ராஜ்யம் வரும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அப்போதுதான் யோவான் ஸ்தானங்கள், நீ ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பன் என்று சொல்லிக் கொள்ளாதிருங்க, ஆபிரகாம் உங்களுக்கு தகப்பனாக இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக வருகிற ரட்சிப்பை நீங்கள் பெறணும், அவர் மூலமா தான் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் ஒரு தெளிவுபடுத்த. ஆபிரகாம் ஏன் இவருடைய செய்தியில் கொண்டு வருகிறார்னா, ஆதாம் முதற்கொண்டு நோவாவின் பிள்ளைகள், அந்த நோவா அழிவுக்கு பிறகு சந்ததி பிரிக்கப்படுகிறது. பிரிக்கப்பட்ட பின்பு அதில் ஒருவன், அவன் மூலமாக ஆபிரகாம் சந்ததி வருகிறது. 12ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் முதல் புத்தகம், அதில் 1லிருந்து 4 வரைக்கும் 7 விதமான ஆசீர்வாதங்கள் வாக்கு தத்தங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. இவர் அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்த போது அந்த வாக்கு தத்தத்துக்குள்ளேயே இயேசு கிறிஸ்து மேசியாவை பற்றி உள்ள வலியுறுத்தப்படுகிறது. அங்கே வெளிப்பாடு இல்லை, அந்த வெறும் ஆசீர்வாதம். இதை பின்பற்றி தொடர்ச்சியாக வரும்போது ஆபிரகாமின் வழியில் வருகிறவர்கள், அவர்களுக்குன்னு ஒரு முடிவு இருக்கு, ஒரு ஆசீர்வாதமான இடம். எது? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். இது ஆபிரகாமையும் அவருக்கு கொடுத்த வாக்கையும் அதை அறிக்கை செய்து அது அப்படியே போய்கிட்டு இருக்கலாம். அதுல வனாந்தரத்துல போறவங்க, அதுல வனாந்தர வழியாய் நடத்தப்பட்டு வரும்போது மோசே காலங்களில் கீழ்ப்படியாதவங்க உள்ள போக முடியவில்லை. எகிப்து தேசத்தை விட்டு யாருமே உள்ள போகல. 2 பேர் இடத்துல பிறந்தவங்க மாத்திரம், 2 வனாந்தரத்தில் புறப்பட்டவங்க வந்து யோசுவாவும் காலேபும் மாத்திரம்தான். மீதி எல்லாம் வனாந்தரத்துல பிறந்தவர்கள். இப்ப இந்த ஆபிரகாமை முக்கியப்படுத்தியே பரலோகம் போயிடலான்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பரலோகம் போறதுக்கு ஆபிரகாம் பேரை சொல்லிக்கிட்டு போக முடியாது. ஆபிரகாமின் வழியில் வருகிற இயேசு கிறிஸ்து, இவர் வந்து விசுவாசத்துக்கு வித்திட்டவர் ஆபிரகாம். ஆனால் இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் வழியை காண்பித்து, ஏன்னா யோவான் கூட வரும்போது தன்னை மறைத்து கொண்டு இயேசுவை முக்கியப்படுத்த வருகிறார். இப்போ அதற்குரிய செய்தியை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி வருகிறார். ஏன்னா அந்த ஜனங்க வந்து பழைய மார்க்கத்தில் பிணைக்கப்பட்டு கிடக்கிறாங்க, விடுதலை பெற வழி தெரியல, பாரம்பரியத்தில் மூழ்கி இருக்காங்க. அதனால ஒரு வார்த்தையா சொல்லிட்டு தான் அடுத்து இப்போ ஆபிரகாமை கொண்டு வருகிறார். ஏன் அப்படின்னா, ஆபிரகாமின் பிள்ளைன்னு நீ சொன்னதுக்கு காரணம் என்ன? இவங்க சமுதாயத்தில் அந்தஸ்தை விரும்புறவங்க. நிறைய ஜனங்க இருந்தாலும் பொதுவாக இன்னைக்கு அதான் அந்தஸ்தை விரும்புறவங்க. 2வது, இவங்க மற்றவர்களை அற்பமா நினைக்கிறவங்க. இவங்க தான் அந்த ஆபிரகாம் வழி வந்ததுனால நாங்கள் தான் உயர்ந்த ஜாதி. மற்ற இன்னொன்று, தெய்வம், உண்மையான தெய்வம், நாங்கள் அவருடைய பிள்ளைங்க, மற்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி தங்களை கொஞ்சம் பெருமையாக வைத்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னொன்று, ஆபிரகாமனையும் நம்புற, ஆபிரகாமுடைய குணம் உனக்கு இல்லையே. நீ சொன்னதுக்கு காரணம் அதுதான். ஆபிரகாமின் பிள்ளைன்னு சொல்றதுக்கு நீ நினைவு கூட வேணாம். ஏன் தெரியுமா? நீ அப்படி சொன்னனுன்னா, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு ஆபிரகாம் நிறைவேற்றி வந்தார். ஆனா நீ அவருடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நீ வார்த்தையில வெளிப்படையா மற்றவனை மதிக்கல, மற்றவனை கீழ்த்தரமா நினைக்கிற. உனக்கு மட்டும் எப்படி அப்ப அந்த அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற அந்த அளவில் அந்த மனநிலையை மாற்றுகிறார். அப்புறம் யோவான் 8:39 ஒரு வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவான் 8:39 ஆண்டவர் அவங்களுக்கு சொல்றார் என்ன?
அதற்கு அவர்கள் ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் உபதேசம் பண்றார். இந்த அதிகாரத்துல அதிகமா விடுதலையை குறித்து பேசுறாரு. இயேசு கிறிஸ்துவை முக்கியப்படுத்தி குமாரன் விடுதலையாக்கும், அவர்தான் இயேசுதான். அப்புறம் சத்தியம் விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை சொல்லி வரும்போது இவங்க ஆபிரகாம் இவர் சொல்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளல. ஆபிரகாமை பற்றி இவர் விளக்கம் சத்தியத்தை சொல்ல 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 இவங்களுக்கு கோபம் வருது. அவரை கொலை செய்ய யோவான் 8ஆம் அதிகாரத்துல நீங்க அப்படியே வர முடியும், 30ல இருந்தா பார்க்க முடியும், ஃபுல்லாவே அதுல இருக்கு. அப்ப கீழே வரும்போது இந்த உபதேசம் அதை அவங்க ஏற்றுக்கொள்ள கொலை செய்ய தேடுறீங்கன்னு சொல்லும் போது அப்பதான் சொல்றாரு 39:8-39 யோவான் என்ன சொல்றாரு? அதற்கு அவர்கள் ஆபிரகாமே எங்கள் பிதான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் நான் ஒன்றும் தடை பண்ணலை, நான் ஆபிரகாம் பிள்ளைங்கிறத நான் தடை பண்ணலை, ஆனா ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. ஆபிரகாமுடைய வாழ்க்கையே வித்தியாசம், அவருடைய விசுவாசம். அதாவது ஆபிரகாம் பற்றி பேசுறீங்க, ஆனா ஆபிரகாமின் கிரியையை செய்ய மாட்டேன்றீங்க, அது ஒன்று சொல்றாங்க. அதை சொல்லி காட்டிட்டு இன்னும் நிறைய சொல்றாரு. இல்ல அதுல அடுத்த வசனமும் ரொம்ப முக்கியமா இருக்கு பாஸ்டர். ஆமா, அடுத்த 40ஆம் வசனம் நீங்க 40 தேவனிடத்தில் கேட்டு இருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுறீங்க, ஆபிரகாம் இப்படி செய்ய கொலை செய்ய தேடலையே. ஆமா, ஆபிரகாம் இல்ல இன்னும் நிறைய இருக்கு, இதுலயே இருக்கு ஆபிரகாமை பற்றி வசனங்கள். நீங்க இன்னும் கூடுதலா மேல கொண்டு போனீங்கன்னா எது வரைக்கும் 56. நீ என்ன பெரிய ஆபிரகாமிலும் பெரியவனா, நீ இஷ்டத்துக்கு பேசுறிய வாய் திறந்து அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன ஆபிரகாமை விட பெரியவனா? 53ஆம் வசனம். ஆனா ஆபிரகாம் இதை செய்யவில்லை என்று சொல்லுகிறார்கள். அதாவது இயேசு சொல்லும் போது சொல்றாரு, நான் செய்யற வேலையை ஆபிரகாம் செய்யல. நீ அதை முக்கியப்படுத்திக்கிட்டு இருக்கிற, அதை முக்கியப்படுத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கீழே பாருங்க. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாய் இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். அவர் அவன் பேசுறாரு, அவங்களுக்கு இன்னும் உருண்டு ஏறுது. என்னன்னா நாங்க தெய்வத்துக்கு அடுத்து எங்களுக்கு முன்மாதிரியா இருக்கிற அந்த மூளை முக்கியமானது, அவரை முக்கியப்படுத்தி வரும்போது இவன் இவ்வளவு கேவல பேர் இன்னும் உருன்னு ஏறுது. அப்பதான் சொல்றாரு, நீ டேய் உனக்கு இன்னும் ஒரு 50 வயது ஆகல, 50 வயசு ஆகல, நீ என்ன நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நீ ஆபிரகாமை பாத்தியா? 57ல 58ல சொல்றாரு, ஹலோ ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்ன நான் இருக்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்புறம் தான் கல் எடுத்து அவர் அடிக்க போனாங்க. அப்புறம் உண்மையான ஏன் ஆபிரகாம் பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொன்னான் அப்படின்னா, இவங்க பேச்சில் இருந்தாங்க, உள்ளத்தில் விருத்த சேதனத்தை மட்டும் முக்கியப்படுத்தினாங்க, ஆனா உள்ளத்தில் மாற்றம் இல்லை. ரோமர் 2:28-29 வசனங்களில் பார்க்க முடியும். அப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லியிருக்கு, ஆபிரகாமுக்கு கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண ஆதாம மண்ணால உண்டாக்குனாரு. நீ ஒழுங்கா இல்லைன்னா நீ வாயை திறக்காத, ஆபிரகாம் பற்றி சொல்ல உனக்கு தகுதி இல்லை, ஆபிரகாமை போல உன்னுடைய வாழ்க்கை இல்லை. அதனால இதை விட புதிய காரியம் நடக்க போகுது. நீ மேலோட்டமா பார்த்து குறை சொல்லிக்கிட்டு இருக்காத, உன் வாழ்க்கை மாற வேண்டும். புதிய உபதேசம் வரப்போகிறது, புதிய வழி திறக்கப்பட போகிறது. நீ இப்படி பேசிக்கிட்டு இருந்தீன்னா ஆபிரகாமுக்கு கல்லுகளினாலே பிள்ளைகளை உண்டு பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார் அவரை அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய பார்வையில் ஒண்ணுமே இல்லை. இயேசு சொல்றதுக்கு முன்னே யோவான் சொல்றாரு, தெளிவாக்குகிறார். அப்புறம்தான் இவரு சத்தியத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். சத்தியம் சொல்ல 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 எதிர்ப்புகள் கொண்டே இருக்கிறது. இது 9ஆம் வசனத்தில் பார்க்கிறதான விஷயம். அப்ப இந்த இடத்துல இந்த வசனத்தை மாத்திரம் மையமாய் கொண்டு, ஏன்னா இந்த இடத்துல நான் யோசிக்கும் போது என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த வசனத்தை அப்படியே தியானிச்சுட்டு வரோம் மத்தேயுல, ஆனா இதுக்கு கோர்வையான சில வசனங்கள் இருக்கு, அதை சொல்லித்தான் ஆகணும். அதனால தான் போதகர்கள் பேசும்போது அவங்களுக்கு கோர்வையான காரியங்கள், இப்போ பிஷப் ரெவரண்ட் பெனியசையா பேசும்போது வனாந்தரம் என்பதை மையப்படுத்தி பேசினார்கள். ஜான் பிட்ராயா பேசும்போது ஆபிரகாமை மையப்படுத்தி பேசினார்கள். ஜெயக்குமார் பாஸ்டர் பேசும்போது அந்த இடத்துல யோவான் ஸ்தானன் செய்த காரியத்தையும் அவர் எப்படி வனாந்தரத்துக்குள் கிரியை செய்தார், அவர் ஏன் அந்த வசனங்களை சொல்லணும் என்பதை முக்கியப்படுத்தி இருக்கிறார்கள். அது இந்த எபிசோடில் நம்ம பார்த்துருக்கிறோம். இதை தொடர்ந்து இந்த 10, 11, 12ஆம் வசனத்தில் இன்னும் ஏராளமான காரியத்தை அவர் பேசியிருக்கிறார். அதுக்கு நமக்கு அடுத்த எபிசோடில் தான் உங்களை கொண்டு போக முடியும். அதில் நீங்கள் பார்த்து அவைகளை துல்லியமாய் தெரிந்து கொள்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த எபிசோடு வரைக்கும் பார்க்கிற நீங்கள்
இதுக்கு முந்தி போடப்பட்டிருக்கிற மீதியான காஸ்பல், அதாவது சுவிசேஷம் என்ற இந்த எபிசோடுகளை பார்ப்பீர்களானால் இப்போது நாங்கள் பேசப்படுகிற வார்த்தை என்மை என்பது உங்களுக்கு தெளிவாய் புரியும். வசனத்தை கற்றுக்கொள்ளுங்கள், வசனத்தின்படி நடக்க உங்களை அர்ப்பணியுங்கள். இந்த இடத்துல ரொம்ப துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கு. வனாந்தர அனுபவத்துக்கு போனால் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க முடியும். ஆண்டவர் ஒருவனை எங்கே போய் சந்திக்கிறாருன்னா வனாந்தரம். ஏன் வனாந்தரம்? அங்கே ஒன்றுமே இல்லை. வனாந்தரத்தில் எந்த செழிப்பானது ஒன்றும் இல்லை. மனுஷனுக்கு தேவையானது ஒன்று வனாந்தரத்தில் இல்லை. அப்போ அந்த இடத்துல கொண்டு போன பிறகு நமக்கு ஆண்டவர் தான் தேவையான போது அவரை கான்சென்ட்ரேட் பண்ணுவோன்ற ஒரு நோக்கம். அப்படி கான்சென்ட்ரேட் பண்ணால் நீ ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளுவேன். நீ மீண்டும் உலகத்துக்குள் கடந்து வந்தாலும் உலக போக்கில் நீ போகாமல் உன்னோடு கூட பேசின தேவனை பின்பற்றுவே என்ற நோக்கத்தில் தான் அந்த அனுபவங்களுக்குள்ளே நம்மை வழிநடத்துகிறார். அப்போ ஆபிரகாமை குறித்து ஏராளமான காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. யோவான் ஸ்தானன் இதை பேசுகிறார். இதை தொடர்ந்து நம்ம ரெவரண்ட் ஜெயக்குமார் அவர்கள் தொடர்ச்சியாக பேச போகிறாங்க. ஆனால் அடுத்த எபிசோடில் நம்ம அதை ஆரம்பிக்க போகிறோம். இந்த எபிசோடில் எங்களோடு கூட நீங்கள் இணைந்திருந்ததுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். தொடர்ந்து வசனத்தை போதிப்போம், வசனத்தை கேட்போம். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிற வரை நாங்கள் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.